எல்லாமே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. முல்லை குறிஞ்சி மரம் நெய்த அங்காடி 2 லட்சம் பேர் புதுவையில இருக்காங்க. 2 லட்சம் பேர் வந்து வேலைக்கு போறாங்க. இருங்க கேக்குறேன். 2 லட்சம் பேர் தப்புலையே அண்ணா கேக்குற தப்புலையே என்ன உட்கார வைக்கிறாங்க தம்பி. நான் கொடுப்பேன் தம்பி, நான் கொடுப்பேன். அண்ணா ஒரு சொல்லிக்கிறேன், சொல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. உங்களை பேச விடுறோம், எங்களை பேச விடுங்க. 2 லட்சம் பேர் இங்க இருந்து வேலைக்கு வெளியில போறாங்க. பேச விடுங்க. இதே மாதிரி ஸ்டாலின் விஜய் எடப்பாடி வரும்போது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை. நாங்க வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை. நீ எத்தனை பேர் வேலைனாலும் எங்க காரைக்குடியில வேலை, தேவகோட்டையில வேலை, இந்த மண்ணிலே வேலை. கணக்கில்லாத வேளாண் பண்ணைகளை, ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாவற்றையும் அரசு வேலையா மாற்றுவேன். நாட்டுக்கோழி வளர்த்தல் எல்லாவற்றையும் அரசு வேலையா மாற்றுவேன். கழுதை வளர்த்தல், பன்னி வளர்த்தல். கழுதைனா நீ சிரிக்கிறிய கழுதை, 1 லிட்டர் பால் உலகத்திலே கழுத பால் தான் அதிகம். 5000 ரூபாய் 1 லிட்டர் பால். நான் சொன்னா சிரிக்கிறேன். உனக்கெல்லாம் எதுக்கு செல்போன் வச்சுக்கிட்டு தெரியாது? இது தட்டி பாரு, போடு டாங்கி மில்க்கு போடு. பயந்துருவா பைத்தியக்காரா. அமெரிக்காவில் உன் கைத்து கட்டு 1 லட்சம் ரூபாய்டா, 1 லட்சம் ரூபாய் பைத்தியக்காரா. மீன் குழம்புக்கு சக்கி 13,000. இதை நான் சொன்னவனே என் தம்பி அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் முத்துக்குமார். அங்கிருந்து வந்து கன்னியாகுமரியில் போட்டினா திருநெல்வேலியிலிருந்து பானையை செஞ்சு அமெரிக்கா கேட்டு பேசுறாங்க. இருக்க என்னை விட உன்னை காதலிக்கணும்னா இந்த மண்ணை ஒன்னை நேசிக்க என்னை விட இவ்வளவு நேரம் பேசிக்கிறேன். இந்த 3 முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்னை தவிர்த்து எவனையாவது தாளை பார்க்காம பேசுவான். பார்த்து நீ உட்கார்ந்து இன்னும் விடிய விடிய பேசணும்னா இதயத்திலிருந்து, மூளையிலிருந்து, தலையிலிருந்து, தாளிலிருந்து இல்ல. இது ஏன் எழுத்து போறது தெரியுமா? நான் வீட்டுக்கு போன பிறகு இது காணொலியா வரும்போது என் பிள்ளையை தெரிஞ்சுக்கிறது. வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். உன் பிள்ளைய படிக்க வச்சிருவேன், மருத்துவம் கொடுத்துருவேன், தண்ணீர் கொடுத்துருவேன். 10,000 கொடுத்தா நீ செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணி காட்டு பார்ப்போம். ஏன்னா நானே வேளாண்மை செய்திருவேன். உனக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, அது பஞ்சம் இல்லை. கரும்பு நான் தந்துடுவேன், வாழை தந்துடுவேன், தென்னை தந்துடுவேன், தேங்காய் தந்துடுவேன், எண்ணெய் தந்துடுவேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. முல்லை குறிஞ்சி மரம் நெய்த அங்காடி 2 லட்சம் பேர் புதுவையில இருக்காங்க. 2 லட்சம் பேர் வந்து வேலைக்கு போறாங்க. இருங்க கேக்குறேன். 2 லட்சம் பேர் தப்புலையே அண்ணா கேக்குற தப்புலையே என்ன உட்கார வைக்கிறாங்க தம்பி. நான் கொடுப்பேன் தம்பி, நான் கொடுப்பேன். அண்ணா ஒரு சொல்லிக்கிறேன், சொல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. உங்களை பேச விடுறோம், எங்களை பேச விடுங்க. 2 லட்சம் பேர் இங்க இருந்து வேலைக்கு வெளியில போறாங்க. பேச விடுப்பா. இதே மாதிரி ஸ்டாலின் விஜய் எடப்பாடி வரும்போது இருப்பா. 2 லட்சம் பேருடா. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்குறேன்? அதான் நான் சொல்றேன், கொடுக்க முடியும் சொல்றேன். விடியா கேட்கறான்னு சொல்றேன். எனக்கு கேட்கிறாங்க, அதுக்கு அனுமதிடா. தப்புடா. விடுங்கப்பா, அவனை கேட்க விடுப்பா.